இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஏற்கவே இல்லை என்று பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது இஷார்தாக் முதல் முறையாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன், எனக்கு நோபல் பரிசு கொடுங்கள் என்று ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் உண்மையை போட்டு உடைத்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நான் தான் தலையிட்டு நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வருகிறார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்ததன் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிக்க இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கையில் எடுத்தது. இந்தியாவின் அதிரடி தாக்குதலால் அரண்டு போன பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் செய்யுமாறு இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து 2 நாடுகளுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. இதில் எந்த ஒரு மூன்றாம் தரப்பு நாடும் தலையிடவில்லை. அப்படியான தலையீட்டை ஏற்க மாட்டோம் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தகத்தை காரணம் காட்டி அணு ஆயுத நாடுகளுக்கு இடையேயான மோதலை நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் கூறியதில் துளியும் உண்மையில்லை என்பதை காட்டும் விதமாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தாரின் கருத்து அமைந்திருக்கிறது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் இது தொடர்பாக ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ரூபியோ வாயிலாக எனக்கு மே 11 காலை 8:15 மணி அளவில் போர் நிறுத்தம் குறித்த ஒரு தகவல் வந்தது. இந்தியாவுக்கும் உங்களுக்கும் தனித்த இடத்தில் விரைவில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஜூலை 25ஆம் தேதி அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ரூபியோவை நான் சந்தித்து பேசினேன். அப்போது இந்த விவகாரம், அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த சண்டை இருதரப்பு நாடுகளுக்கும் இடையேயானது என்று அப்போது இந்தியா கூறிவிட்டது என ரூபியோ என்னிடம் கூறினார். மூன்றாம் தரப்பு மத்தியசம் செய்வதை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது இல்லை. இந்தியாவுடன் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகவே இருந்தது. ஆனால் இந்தியா அதற்கு உரிய பதிலை அப்போது கொடுக்கவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தான் தயாராக இருந்தது. இந்தியா பேச்சுவார்த்தையை விரும்பவில்லை என்றால் நாங்கள் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று ரூபியோ கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நானே முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்று ட்ரம்ப் திரும்ப திரும்ப கூறி வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் அமைச்சரே இந்தியா இந்த விவகாரத்தில் மூன்றாம் தரப்பின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியிருப்பது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டது என அறிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் முன்பாகவே ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. எனினும் இந்தியா துவக்கத்திலிருந்தே அதனை மறுத்து வந்தது. ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டது குறித்து சிறிது நேரத்திலேயே அன்றைய தினமே பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை ஏற்றே 2 நாடுகளும் தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளன என கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Subscribe to One India and never miss an update.